45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டலாக 45 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 9th ரேங்க்கில் ரவி இருக்காங்க. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் இருக்காங்க. ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரவி 9th ரேங்க்கில் இருந்தால் ரவிக்கு மேலே 8 பேர் இருப்பாங்க. ரவி 9th இருந்தால் ரவிக்கு மேலே 8 பேர் இருப்பாங்க. அப்போது ரவி ப்ளஸ் மேலே உள்ள 8 பேரையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. நெக்ஸ்ட்டு ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் இருக்காங்க. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் ஆட் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். ஸோ 19 9 ஆட் பண்ணால் நமக்கு 28. இந்த 28 எடுத்துகிட்டு போயிட்டு டோட்டல் மாணவர்களில் போய் மைனஸ் பண்ணணும். 45ல் 28 மைனஸ் பண்ணால் நமக்கு 17 வரும். இந்த 17 தான் யார் அப்படின்னா, ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஒன்றும் இல்லை, மொத்த மாணவர்கள் 45. அதில் போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து 9th ரேங்க் உள்ள ரவி வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியில் ராஜுக்கு கீழே உள்ள 18 பேரையும் ஆட் பண்ணி டோட்டல் மாணவர்களில் போய் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரவி மற்றும் ராஜுக்கும் இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கிடைச்சிருது. ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் பி தான்.